கருடன் கூறுகிறான். மனைவியுடன் பிராமணன் கழுத்தை அடைந்தான். நெருப்பால் எரிக்கப்பட்ட கரி போல அந்தரிக்ஷத்தில் இருந்தவன் அவனிடம் பேசினான். பிராமணோத்தமனே, திறந்த வாயிலிருந்து சீக்கிரம் வெளியே வா. பிராமணன் எனக்கு கொல்லத் தகுந்தவன் அல்ல, அவன் எப்போதும் பாவங்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட. இப்படி கருடன் சொல்லும்போது பிராமணன் பேசினான். என் மனைவி நிஷாதி, அவளும் என்னுடன் வெளியே வரட்டும். கருடன், இந்த நிஷாதியையும் ஏற்றுக்கொண்டு சீக்கிரம் வெளியே வா. சீக்கிரம் உன்னை தயார்படுத்திக்கொள், என் வேகத்தால் உனக்கு அஜீரணம் ஆகிவிடும். சூதர் பிறகு அந்த பிராமணன் நிஷாதியுடன் வெளியேறினான். கருடனை வாழ்த்தி விரும்பிய இடத்திற்கு சென்றான். மனைவியுடன் அந்த பிராமணன் வெளியேறியதும் அந்த பறவைகளின் ராஜா தன் இறக்கைகளை விரித்து மனோவேகத்துடன் ஆகாயத்தில் பறந்தான். பிறகு அவன் தன் தந்தையை பார்த்தான். நடந்ததை அவரிடம் சொன்னான். நான் சர்ப்பங்களால் அனுப்பப்பட்டேன், சோமபானத்தை எடுக்க தயாராக இருக்கிறேன். தாயின் அடிமைத்தனத்தை விடுவிக்க அதை இன்று கொண்டு வருவேன். நிஷாதிகளை சாப்பிட வேண்டும் என்று தாயால் கட்டளையிடப்பட்டேன். ஆயிரக்கணக்கானவர்களை சாப்பிட்டும் எனக்கு திருப்தி ஏற்படவில்லை. அதனால் பகவானே, வேறு ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள். அதை சாப்பிட்டு அமிர்தத்தை எடுக்க நான் தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். காஷ்யபர் விபாவசு என்ற பெயரில் ஒரு மகரிஷி இருந்தார். அவர் மிகவும் கோபக்காரர். அவருக்கு சுப்ரதீகர் என்ற தம்பியும் இருந்தார். அவர் பெரிய தபஸ்வி. அந்த மகாமுனிவர் தனது சகோதரருடன் ஒரே இடத்தில் செல்வத்தை விரும்பவில்லை. சுப்ரதீகர் எப்போதும் பிரிவினையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது விபாவசு சுப்ரதீகரிடம் சொன்னார். பலர் பேராசையால் எப்போதும் பிரிவினை செய்ய விரும்புகிறார்கள். பிறகு பிரிந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்காமல் அர்த்தமற்றவர்களாகிறார்கள். பிறகு சுயநலவாதிகளான மூடர்களை, தங்கள் சொந்த செல்வத்தால் பிரிந்தவர்களை நண்பர்கள் போல் இருக்கும் எதிரிகள் பிரிக்கிறார்கள். பிரிந்தவர்களை அறிந்த மற்றவர்கள் இடைவெளிகளில் விழுகிறார்கள். பிரிந்தவர்களுக்கு அளவில்லாத அழிவு விரைவில் வருகிறது. அதனால் பிரிவினையை பண்டிதர்கள் புகழ்வதில்லை. குரு மற்றும் சாஸ்திரத்தில் கட்டுப்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிப்பவர்கள். உன்னை கட்டுப்படுத்த முடியாது, நீ செல்வத்தை விரும்புகிறாய். அதனால் நீ யானையாக போவாய். சுப்ரதீகர் இப்படி சபிக்கப்பட்டதும் விபாவசுவிடம் சொன்னார். நீயும் தண்ணீரில் வாழும் ஆமையாக போவாய். இப்படி ஒருவருக்கொருவர் சாபத்தால் சுப்ரதீகரும் விபாவசுவும் யானையாகவும் ஆமையாகவும் மாறினார்கள். அவர்கள் செல்வத்திற்காக மூளை கெட்டுப் போயிருந்தார்கள். கோபத்தின் காரணமாக அவர்கள் விலங்குகளாக பிறந்தாலும் ஒருவருக்கொருவர் வெறுப்பில் இருந்தார்கள். அவர்கள் பலத்தால் கர்வம் கொண்டிருந்தார்கள். இந்த குலத்தில் பெரிய உடலுடன் அவர்கள் முந்தைய பகைமையை பின்பற்றுகிறார்கள். அவர்களில் ஒருவரான அழகான மகாகஜம் வருகிறார். அவனுடைய கர்ஜனையால் ஆமையும் தண்ணீரில் படுத்துக்கொண்டது. அவன் பெரிய உடலுடன் எழுந்தான், குளத்தை கலக்கினான். அவனை பார்த்து தும்பிக்கையால் சுற்றி அந்த யானை தண்ணீரில் விழுகிறது. தந்தம், கை, வால், கால் ஆகியவற்றின் வேகத்துடன் அவன் பலசாலி. அவன் குளத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறான். அதில் நிறைய மீன்கள் உள்ளன. ஆமையும் தலையை உயர்த்தி போருக்கு வருகிறது. யானை 6 யோஜனை உயரம், ஆமை அதைவிட 2 மடங்கு நீளம். ஆமை 3 யோஜனை உயரம், 10 யோஜனை வட்டம். அவர்கள் இருவரும் போரில் வெறி கொண்டு ஒருவரை ஒருவர் ஜெயிக்க விரும்புகிறார்கள். இந்த வேலையை செய்து உன் விருப்பத்தை நிறைவேற்று. சூதர் அந்தரிக்ஷத்தில் இருந்த பயங்கர வேகமுள்ள அவன் தந்தையின் வார்த்தையை கேட்டான். ஒரு நகத்தால் ஆமையையும் ஒரு நகத்தால் யானையையும் எடுத்தான். பிறகு அந்த பறவை ஆகாயத்தில் உயர்ந்தது. அவன் அலம்ப தீர்த்தத்தை அடைந்து தேவ விருட்சங்களை அடைந்தான். அவனுடைய இறக்கைகளின் காற்றால் பயந்து நடுங்கினார்கள். எங்களை உடைக்கக்கூடாது என்று அந்த திவ்யமான தங்க கிளைகள் நினைத்தன. அசைந்த உறுப்புகளை கொண்ட அவர்களை பார்த்து மனோரதத்தின் பலன் போன்ற மற்ற அழகானவர்களை நெருங்கினான். தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைடூரியத்தாலும் கிளைகள் இருந்தன. சாகராம்புகளால் சூழப்பட்ட பிரகாசமான மகாவிருட்சங்கள். அங்கு ரோகிணி என்ற மரம் அந்த பறவைகளின் சிறந்தவனிடம் சொன்னது. என் பெரிய கிளை 100 யோஜனை நீளம் உள்ளது. இந்த கிளையில் உட்கார்ந்து இந்த யானையையும் ஆமையையும் சாப்பிடு. பிறகு 1000 பறவைகளால் சேவிக்கப்பட்ட மரம் மலை போன்ற உடலை நடுங்க வைத்தான். பறவைகளின் சிறந்தவன் வேகமாக வந்து இலைகளால் மூடப்பட்டிருந்த அதை உடைத்தான்.